10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 பயிற்சி 1.7இல் 3வது கணக்கு பார்க்குறோம். பின்வருவனவற்றை கொண்டு 3/3 வரிசையை கொண்ட அணி A = AIJ காண்க. 2 சப்டிவிஷன்ஸ் இந்த கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்கு. 3/3 வரிசையுடைய அணியை கணக்கிடணும் அப்படின்னா 3/3 வரிசையுடைய அணியின் பொது வடிவத்தை முதல்ல எழுதிக்கலாம். கேபிட்டல் A = 3 நிறைகளும் 3 நிரல்களும் அமையும். 3 நிறைகள் என்னென்னா A11, A12, A13. அடுத்து இரண்டாவது நிரை A21, A22, A23. மூன்றாவது நிரை A31, A32, A33. இப்போ இந்த அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் I மற்றும் ஒவ்வொரு உறுப்புகளும் கணக்கிடலாம். முதல் சப்டிவிஷனில் AIJ = மட்டு மதிப்பு I-2Jன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் உறுப்பு என்ன இருக்குது? A11 மட்டு ஐக்கு முதல் மதிப்பு ஐயையும் இரண்டாவது மதிப்பு ஜேயையும் குறிப்பிடும். 1 - 2 பெருக்கல் 1. இதை சுருக்கலாம். 1 - 2 1 - 2 கழிச்சிட்டு அப்படின்னா -1. மாடுலஸ் ஆஃப் -1ன்னா மட்டு மதிப்புக்கு என்ன அர்த்தம்னா மட்டில் எதிர்குறியாக இருந்தாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா ப்ளஸில் வரும். இப்போ மட்டு மதிப்பில் -1 மீனிங் என்னது? -1ஓட மதிப்பு என்னது? +1. A12 இரண்டாவது மதிப்பு கணக்கின்றோம். ஐக்கு பதிலாக 1 - 2 பெருக்கல் ஜேக்கு 2. மாடுலஸ் ஆஃப் 1 - 2 பெருக்கல் 2 4. 1 - 4 3 -3ன்னு வரும். -3ஓட மதிப்பு என்னது? +3. A13 மட்டு மதிப்பு 1 - 2 பெருக்கல் ஜேக்கு 3. 1 - 2 பெருக்கல் 3 6. மாடுலஸ் ஆஃப் -5 -5 இருந்தாலும் என்னென்னு எழுதிக்கலாம்? +5. அடுத்து A21 இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு மட்டு மதிப்பு ஐக்கு 2 - 2 பெருக்கல் ஜேக்கு 1. மட்டு மதிப்பு 2 - 2 2 - 2 0. 0ஓட மட்டு மதிப்பு என்னது? 0. A22 ஐக்கு 2 - 2 பெருக்கல் ஜே 2. மாடுலஸ் ஆஃப் 2 - 4. மாடுலஸ் ஆஃப் 2 4ல் 2 கழிச்சிட்டு அப்படின்னா 2 -2ன்னு வரும். -2ஓட மதிப்பு +2. அடுத்து A23 2 - 2 பெருக்கல் 3. 2 - 2 பெருக்கல் 3 6. மாடுலஸ் ஆஃப் -4 -4க்கு மதிப்பு என்னது? +4. மூன்றாவது நிறைக்கு வரும். மூன்றாவது நிறையில் முதல் உறுப்பு A31 ஐக்கு 3 - 2 பெருக்கல் ஜே 1. மாடுலஸ் ஆஃப் 3 - 2 மதிப்பு என்னதுன்னா +1. மாடுலஸ் ஆஃப் +1 +1. A32 ஐக்கு 3 - 2 பெருக்கல் 2. 3 - 2 பெருக்கல் 2 4. மாடுலஸ் ஆஃப் -1 -1க்கு மதிப்பு +1. அடுத்து A33 மாடுலஸ் ஆஃப் 3 - 2 பெருக்கல் 3. 3 - 6. 6ல் 3 கழிச்சிட்டோம்னா 3 -3ன்னு வரும். அப்போ மதிப்பு என்னதுன்னா +3. இப்போ இதை A என்ற அணியில் மதிப்புகளை பிரதியிட்டு எழுதிடுவோம். therefore A = A11ஓட மதிப்பு என்னது? 1. அடுத்து 3. A13ஓட மதிப்பு 5. A21 0 2 4. A31 1. A32 1. A33 3. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன். இரண்டாவது சப்டிவிஷன்லையும் அதே A33 தான் அணின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதனோட பொது வடிவம் ஆல்ரெடி எழுதிட்டோம். AIJ என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? I + J ஹோல் பவர் 3 / 3ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மதிப்புகளும் கணக்கிடலாம். முதல் மதிப்பு A11. A11 என்பது ஐக்கு 1 ஜேக்கு 1 ஹோல் பவர் 3 / 3. 1 + 1 2 2 பவர் 3 / 3. 2 கியூபோட மதிப்பு 8 8/3. அடுத்து A12 ஐக்கு 1 ஜேக்கு 2ன்னு இருக்குது. ஹோல் பவர் 3 / 3. 1 + 2 3 3 கியூபு / 3. 3 முறை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3 × 3 9 9 × 3 27 27/3 கேன்சல் பண்ணலாம். 1 3 3 9 3 27 9/1ஓட மதிப்பு 9. A13 I1 J3 ஹோல் பவர் 3 / 3. 1 + 3 4 4 கியூபு / 3.
4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 64/3. அடுத்து A21 இரண்டாவது நிறையில முதல் உறுப்பு ஐக்கு 2 + j 1 பவர் 3/3. 2 + 1 3, 3 கியூபு பை 3, 3 கியூபு 27/3 கேன்சல் பண்ணிட்டோம்னா 9 3 27. A22 அடுத்த மதிப்பு 2 + 2 ஹோல் பவர் 3/3. 2 + 2 4, 4 பவர் 3/3. 4 3 முறை பெருக்கிக்கிட்டோம்னா ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் 64, 64/3. அடுத்த மதிப்பு A23 I2 J3 பவர் 3/3. 2 + 3 5, 5 பவர் 3/3. 5 3 முறை பெருக்கிக்கிட்டோம்னா 5 பெருக்கல் 5 25, 25 பெருக்கல் 5 125/3. மூன்றாவது நிறைக்கு வரும் A31 I3 J1 பவர் 3/3. 3 + 1 4, 4 பவர் 3/3. 4 பெருக்கல் 4 16, 16 பெருக்கல் 4 64/3. அடுத்து A32 I3 J2 ஹோல் பவர் 3/3. 3 + 2 5, 5 பவர் 3/3. I5 25, 25 5 125/3. அடுத்து இறுதி உறுப்பு A33 3 + 3 ஹோல் பவர் 3/3. 3 + 3 6, 6 பவர் 3/3. 6 3 முறை பெருக்கிறோம். 6 பெருக்கல் 6 36, 36 பெருக்கல் 6 216/3 கேன்சல் பண்ணலாம். 1 3 3, 7 3 21. 6ல் 2 3 இருக்கும், 2 3 6. மதிப்பெண்ணை 72. ஏயின் மதிப்புகளை அதாவது ஒவ்வொரு உறுப்புகளையும் ஏல பிரதியிடுவோம். A11 மதிப்பு 8/3ன்னு கிடச்சது. A12 9, A13 64/3, A21 9, A22 64/3, A23 125/3. A31ஓட மதிப்பு என்னது 64/3. அடுத்து 125/3. இறுதி மதிப்பு 72. இது 3/3 வரிசையுடைய அணியாகும்.